ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் 7 o'clock தான் இருந்துச்சு. கிளைமேட் வெளியில் நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம வேலை எப்போவும் கிச்சனில் தானே. கிச்சனில் போய் சாயாவுக்கு தண்ணி வச்சாச்சு. சாயை போட லேட் ஆகிடுச்சுன்னா சாயான்னு கற்று தொடங்கிட்டாங்க. அதனால் சாயை சீக்கிரம் போட்டு எல்லோரும் கிளாஸில் ஊற்றி கொடுத்த பிறகு தான் அடுத்த வேலையை பார்க்க தொடங்கினேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் புட்டு தான். அதுக்குள்ளே தம்பி எழுந்திரிச்சிட்டான். நான் கரெக்டாக கிச்சனில் தான் இருப்பேன்னு அவனுக்கு தெரியும். கரெக்டாக கிச்சனுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இங்கே தானே இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஃபோனை பிடுங்க வரான். சரி, அப்படியே முட்டை குழம்பு முட்டை அவிய வச்சாச்சு. சரி, அப்படியே ஒரு அடுப்பில் புட்டு ஒரு அடுப்பில் முட்டை வச்சு தம்பிக்கு பால் ஆற்றிட்டேன். அதை குப்பியில் அப்படியே ஊற்றிட்டு மூடி தம்பியில் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். தம்பி அதை குடிச்சிக்கிட்டு இருந்தால் அப்போ தான் அப்பா என்னை கூப்பிட்டாங்க. காந்தாரி மிளகு போட ஒரு கிண்ணி எடுக்க சொன்னாங்க. அப்போ காந்தாரி மிளகு அப்படியே பிடிங்கிட்டு இருக்கு. அப்போ தான் குட்டாப்பி எனக்கு கம்பெனி கொடுக்கும். அந்த கொஞ்ச நேரம் பேசிட்டு அவனுக்கு பிடிச்ச முட்டை தான் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு எங்கிட்ட சொல்லியா இருக்கான். சரி, தேங்காய் அரைக்க மிக்ஸி உணாக்கி பார்த்தேன். கரண்ட் இல்லை. அப்போ தான் சொன்னேன், நான் தேங்காய் அரைச்சி அம்மியில் அரைச்சி கொடுக்கேன் அப்படின்ட்டு அம்மியில் அரைச்சி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அப்படி தேங்காய் அரைச்சி வச்சு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படி முட்டை வச்சது புட்டு பப்படம் எல்லாத்தையும் சேர்த்து குட்டாப்பிட்ட கொண்டு கொடுத்துட்டேன். அவன் அதை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்படின்றதுனால அப்பாட்ட கூட்ட சொல்லிட்டேன். அவனுக்கு அப்பா ஊட்டிக்கிட்டு இருக்கல. தம்பி வந்துட்டான். தம்பி பெண்ட் அடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். குட்டாப்பி சாப்பிடுறது பார்த்தோன்னே தம்பி அப்பா அவனை சாப்பிட தொடங்கிட்டான். அப்படி சாப்பிட்டு முடிச்சு அப்பா அவனுக்கு சந்தன மேலே வச்சு ஒடிச்சு கிளப்பி கூட்டிகிட்டு போக போகுது. அப்படி தானே சூப்பராக ஒருங்கிட்டான். அப்பா இன்றைக்கி வண்டியெலாம் கொண்டு போடுது. டாட்டா எல்லாம் போட்டு வண்டியில் டாட்டா சொல்லிட்டு போயிட்டான். அப்படி அவ போன பிறகு தான் நான் சாப்பிடவே போனேன். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கீப் இன் டச். பாய்.